ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் இடியம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வார்த்தைகள் ஒன்று இருக்கும், மீனிங் வேறையாக இருக்கும். இதனாலவே அதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிருங்க. இதற்கு பேக்ரவுண்டில் ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. மீட் வான்ஸ் வாட்டர்லூ அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஜூன் 18, 1815 நம்ம பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருன்னா மாவீரர் நெப்போலியன் இருக்கார் பார்த்தீங்களா. தன் வாழ்நாளில் தோல்வியே காணாத ஒருத்தர் கடைசியாக ஒரு தோல்வி, மீள முடியாத படுதோல்வி என்ன பண்ணுறாருன்னா சந்திக்கிறார். எந்த இடத்துல? வாட்டர்லூ அப்படிங்கிற இடத்துல. ப்ரெசன்ட் டேல நம்ம அதை பெல்ஜியம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவரால் த்ரோனை பிடிக்கவே முடியலைங்க. அப்போது ஒருத்தர் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு படுதோல்வியை சந்திக்கிறது தான் இந்த மீட் ஒன்ஸ் வாட்டர்லூ அப்படிங்கிற இடியமை அவங்க வழக்கத்தில் வச்சுருக்காங்க. பாருங்க, த சாம்பியன் ஃபைனலி மெட் அப்படின்னா பாஸ்ட். இங்கே மீட் இருக்குது, அதை பாஸ்ட்டில் மெட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, த சாம்பியன் ஃபைனலி மெட் ஹர் அப்படின்னா இந்த சாம்பியன் ஒரு பெண். ஹர் வாட்டர்லூ இன் த ஃபைனல்ஸ், அதாவது கடைசியில் இறுதி போட்டியில் அவள் தன்னுடைய படுதோல்வியை சந்தித்தாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அவங்க அந்த மேட்சஸ்க்கே வரல அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? He thought he was unbeatable. இதெல்லாமே கரெக்டாக இவருக்கு பொருந்தும், நெப்போலியனுக்கு பொருந்தும். He thought he was unbeatable but he met his Waterloo. தன்னை யாராலுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு அவர் நினைச்சாரு, ஆனால் கடைசியில் படுதோல்வியை சந்தித்தார். புரியுதுங்களா? The company met its Waterloo after ignoring customer complaints. வாடிக்கையாளர்களுடைய அந்த குறைகளை இக்னோர் பண்ணதுனால கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த கம்பெனி படுதோல்வி அடைந்து படுகுழியில் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க், ஒவ்வொரு சிறந்த தலைவரும் ஒரு நாள் படுதோல்வியை சந்திக்கலாம். ஓகே, இதற்கு என்ன வரும்ட்டு நீங்கள் காமெண்ட்டில் போட்டுருங்க.